இன்றைக்கி கந்த சஷ்டியோட முதல் நாள் காலையில் ஏஞ்சோடனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகாசாமிக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நெய்வேதியெல்லாம் பண்ணலைங்க, ரொம்ப சிம்பிளாக தான். ஏன்னா ஸ்கூலுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் காலையில் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன். மத்தியானத்துக்கு சாத்வீக உணவாக நாட்டு காய்கறிகள் வச்சு வெங்காயம் பூண்டு இல்லாத மாதிரியான சமையல் தான் சமைச்சு சாப்பிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் காலங்காலமாக தலைமுறை எப்படி விரதம் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நானும் விரதம் இருக்க ஆரம்பித்தேன். இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 வருஷம் கேப் இருந்தது. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே முருகாசாமியோட அருள் நிச்சயம் கிடைக்குங்க. யார் யார் என்னென்ன வேண்டி விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்று. கந்த சஷ்டி விரதம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே விரதம் இருந்து பழக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா சிறப்பாக ஆரம்பிங்க. இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகாசாமி கும்பிடுங்க. சுரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்க. அப்புறம் மாச சஷ்டியில் விரதம் இருக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஐப்பசி மாதம் வர பெரிய சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு புரிதல் இருக்காது இல்லையா, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். விரதம் ஆரம்பித்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக முருகாசாமி விரதத்தை நிறைவேற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்பப்போ தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. ஓம் சரவணபவ.